ஓம் சாந்தி. இதுபோல் ஒரு மகிமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. பாட்டை கேட்டீர்கள் அல்லவா? தாயும் நீயே தந்தையும் நீயே. அதன் அர்த்தம் என்னவெனில், நீயே தாயுமாக தந்தையுமாக சகோதரனுமாக தோழனுமாக எல்லாமுமாக இருக்கின்றாய் என்பதாகும். இது மனிதனுக்கான மகிமை கிடையாது. இந்த மகிமை எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாது. தேவதைக்கு கூட இந்த மகிமை கொடுக்கப்படுவதில்லை. ஏனெனில் தேவதை, அதாவது நாராயணன் இருக்கிறார் என்றால் அவருடைய குழந்தையும் தன் தந்தையை பார்த்து இதுபோல் மகிமை பாடுவாரா என்ன? தாயும் நீயே தந்தையும் நீயே என்று பாடுவாரா என்ன? ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தை இருப்பது போல் தேவதைகளுக்கும் தாய் தந்தை இருக்கின்றனர். ஆனால் இப்படிப்பட்ட மகிமை ஒரே ஒரு பரமாத்மாவிற்கு மட்டுமே உரித்தானதாகும். எந்த ஒரு தேவதைக்கோ எந்த ஒரு மனிதனுக்கோ இந்த மகிமை பாடப்படுவதில்லை. ஆனால் பரமாத்மாவிற்கு ஏன் இந்த மகிமை உள்ளது? நாம் அவருக்கு ஏன் இந்த மகிமை பாடுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மாவை தாயும் நீயே தந்தையும் நீயே, நான் உனது குழந்தை, அப்படிப்பட்ட மகிமை ஏன் கொடுக்கின்றார்கள்? அப்படியெனில் அவர் நிச்சயமாக நமது தாயுமாக தந்தையுமாக தோழனாக மேலும் எல்லாமுமாக அனைத்து சம்பந்தத்திலும் வந்து நமக்கு நன்மை செய்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போதுதானே இப்படி பாடியிருப்பார்கள். மற்றபடி பரமாத்மாவின் மகிமையை அப்படியே பாடிவிட்டனர் என்பதல்ல. மகிமை செய்வதற்கு கூட அர்த்தம் வேண்டுமல்லவா? எந்த அர்த்தமும் இல்லாமல் பாடிக்கொண்டே இருப்பது, பேசிக்கொண்டே இருப்பது, எந்த அர்த்தமும் இல்லாமல் இருப்பதில் எந்த ரகசியமும் இல்லை. நாம் எந்த ஒரு மகிமையை பாடினாலும் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரின் மகிமை இதனுடைய ஆதாரத்தில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.